உறவுகள் எல்லாருக்கும் வணக்கங்க. சிநேகிதி புடிச்சிட்டுருக்கோம். இன்னைக்கு பதிவுல வந்து பார்த்தீங்கன்னா, நிலக்கடலை விலையேற்றம், தேங்காய் பருப்பு விலையேற்றத்த தொடர்ந்து நிலக்கடலை விலை ஏறிக்குதுங்க. அதுவும் ரொம்பவே ஏறிக்குது. அத பத்தி இந்த பதிவுல பார்க்க போறோம். இன்றைய நிலக்கடலை சூழ்நிலைகள், நாட்டு கடலை கிடைக்குதா? இல்லையா? அப்படிங்கிற மாரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு பதிவுல பார்க்கலாங்க. இன்றைய சூழ்நிலையில நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கை உணவு பக்கம் திரும்பிட்டு இருக்கோங்க. இது வந்து இன்னைக்கு நேத்து நடந்த விஷயம் இல்ல. 10 வருடங்களுக்கு மேலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதிக் மருத்துவர்கள், நம்மளோட இயற்கை விவசாயிகள் இப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல நெறைய பதிவுகள போட்டது மூலியமா, இது வந்து நல்லா வந்து மரமா வளர்ந்துட்டு இருக்குதுங்க. நல்ல ஒரு ஆரோக்கியமான மரமா இயற்கை உணவுகள் வந்து வளர்ந்துட்டு இருக்குதுங்க. ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலத்தின் கட்டாயம் மனிதர்கள் எல்லாத்துக்கும் இந்த உருமாறும் வாழ்வியல்ல இயற்கை மாறாம, விவசாயம் மாறாம, உணவுப் பொருட்கள் மாறாம, நம்ம ஆரோக்கியத்த எப்படி நல்லபடியா பாதுகாத்துக்கிறது தான் இயற்கையான மாற்றம் தான் இன்னைக்கு வந்து மக்களிடத்தில இந்த உணவுக்கான விழிப்புணர்ச்சிங்க. கடந்த 10 வருஷத்துல மக்களால் அதிக தொடங்கப்பட்ட தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, செக்கு எண்ணெய் தொழில் தாங்க. அதுவும் கடந்த 5 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் செக்கு எண்ணெய் உற்பத்தி ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையாலுமே இது வந்து மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, சந்தையில தீங்கு விளைவிக்கக்கூடிய எண்ணெய்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விற்பனையாயிட்டு இருக்கு. அந்த எண்ணெய்க்கு மாற்றா நல்லா எண்ணெய் வித்துக்கள்லேருந்து கடலை, நிலக்கடலை, தேங்காய் பருப்பு, எள்ளு, சூரியகாந்தி, ஆமணக்கு இந்த மாரி நெறைய எண்ணெய் வித்துக்கள்லேருந்து தரமான எண்ணெய்கள செக்கு எண்ணெய் உற்பத்தியாளர்கள் இன்னைக்கு சந்தைப்படுத்திட்டாங்க. சந்தைப்படுத்தின காரணமா வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கும் அதிக விழிப்புணர்ச்சி ஆச்சு. மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக செக்கு எண்ணெய வந்து விரும்பி வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து இந்த 10 வருஷத்துல நடந்த மாற்றம் தாங்க. அதுக்கு முன்னாடி 30 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரிஃபைண்ட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல அதிக விற்பனையாகி மக்களோட ஆரோக்கியத்த வந்து குறைச்சிருச்சுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செக்கு எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 200 தான் விற்பனையாச்சுங்க. இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 200லேருந்து ரூ. 250க்குள்ள தான் விற்பனையாயிட்டு இருக்குங்க. எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, பொருளாதாரம் எவ்வளோ வந்து முன்னேறிட்டு இருக்கு. ஆனா, இந்த விவசாயி விளைவிக்கிற பொருட்களுக்கும், செக்கு எண்ணெய் உற்பத்தியாளர்களுக்கும் என்னங்க கிடைக்கும்? ரொம்ப சிரமத்தில தான் ஒவ்வொரு செக்கு எண்ணெய் உற்பத்தியாளர்களும் இந்த தரமான எண்ணெயை உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லி எங்க அனுபவத்து மூலியமா நாங்க உணர முடியுங்க. செக்கு எண்ணெய்க்காரர்கள் படுற கஷ்டத்த, சுத்தமான செக்கு எண்ணெய் கலப்படம் இல்லாம தயாரிக்கிறவங்க படுற கஷ்டத்த எங்கனால கண்டிப்பா உணர முடியுங்க. ஏன்னா, நாங்களும் அதே தொழில்ல தான் இருக்கோங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கடலை பருப்பு விலை ஏறிக்குதுங்க. இப்ப நீங்க பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் கடலைங்க. இந்த ராஜஸ்தான் கடலை வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ரூ. 107லேருந்து ரூ. 110 விற்பனையாகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க. இதில வந்து 7லேருந்து 8% மாய்ஸ்சர் இருக்கும். இப்ப நீங்க பார்க்குறது யூபி பருப்புங்க. உத்தரப்பிரதேசங்க. உத்தரப்பிரதேஷ் பருப்புங்க. இதுவும் அதே மாரி தாங்க. ரூ. 107லேருந்து ரூ. 110. இதுவும் வந்து மாய்ஸ்சர் வந்து 8% இருக்குங்க. மாய்ஸ்சர்ங்கிறது ஈரப்பதங்க. அத காய வைக்கும்போது நமக்கு அந்த எடை வந்து குறைஞ்சிருங்க. ஒரு 1000 கிலோ காய வைக்கிறோம்னா, அந்த 7 மாய்ஸ்சர் இருந்துச்சுன்னா, அந்த 7% ஈரப்பதத்துக்கு உங்களுக்கு வந்து வெயிட் குறைஞ்சிருங்க. இந்த மாரி சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குங்க. இது எதுக்காக சொல்றோம்னா, இன்னைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, 1 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பருப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 87 விற்பனை ஆயிட்டு இருந்துச்சுங்க. ரூ. 87லேருந்து ரூ. 90 விற்பனை ஆச்சுங்க. அந்த பருப்பு வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 20 விலை கூடி ரூ. 107லேருந்து ரூ. 110 வரைக்கும் விற்பனை ஆயிட்டு இருக்குதுங்க. அதே மாரி நாட்டு பருப்பு ரூ. 110 விற்பனை ஆயிட்டு இருந்த நாட்டு பருப்புங்க, இன்னைக்கு நாட்டு பருப்பே கிடைக்கிறது இல்லைங்க. ரூ. 130 குடுத்தாலும் நாட்டு பருப்பு கிடைக்கிறது இல்லைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பகுதியில பருவமழை கரெக்ட்டா பேயாமைங்க, விளைச்சல் இல்லைங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டு நிலக்கடலை சரியா விளைச்சல் இன்னைக்கு நேத்து இல்லைங்க. கடந்த 4 வருஷமாவே நாட்டு கடலை வந்து சரியா விளைச்சல் இல்லைங்க. எங்க பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, சேவூர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒழுங்குமுறை விற்பனை கொடுக்குது நிலக்கடலைக்குங்க. அத விட்டா புளியம்பட்டிங்க. இந்த 2 பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல வரத்திற்கும், நல்ல விளைச்சலுக்கும். கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் மழையே இல்லைங்க. கொரோனா டைம்ல வண்டி வாகனங்கள்லாம் குறைவா ஓடுனனால வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மழை பெஞ்சுச்சு, நல்ல விளைச்சலும் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் கொரோனா முடிஞ்ச உடனே கடைசி 4 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மழையும் இல்ல, விளைச்சலும் இல்லைங்க. அதனால கடலைக்காய் விலை வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஏறிக்குதுங்க. செக்கு எண்ணெய் உற்பத்தியாளர்கள்லாம் ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா, நீங்க நல்ல எண்ணத்தில மக்களுக்கு தரமான உணவுப் பொருட்கள உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ண சொல்லி தான் இன்னைக்கு வந்து தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க. தயவு செய்து ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நல்ல பொருள் வேணுங்கிற வாடிக்கையாளர் வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே குறைந்த விலையில எனக்கு பொருள குடுங்கன்னு சொல்லி கேட்கறது இல்லைங்க. எல்லாருமே தரமான பொருட்கள குடுங்கன்னு தான் சொல்றாங்க. நீங்க உற்பத்தி பண்ற பொருள கண்டிப்பா ஒவ்வொன்னா நீங்க கணக்கு போடணுங்க. நேத்து தான் ராஜஸ்தான் பருப்பு, யூபி பருப்பு வந்துச்சுங்க. நிலக்கடலை. நாட்டுக்கடலை கிடைக்கவே இல்லைங்க. எவ்வளோ முயற்சி பண்ணியும் நாட்டுக்கடலை கிடைக்கவே இல்ல. புளியம்பட்டி மார்க்கெட்ல நாட்டுக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா, 30 மூட்டை தான் வந்துச்சு. அந்த 30 மூட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, கிலோ ரூ. 90 சொன்னாங்க. நான் சொல்றது உடைக்காத கடலக்கா ரூ. 90 சொன்னாங்க. அப்ப செலவோட சேர்த்துனீங்கன்னா வந்து சேரும்போது ரூ. 94 வருங்க. 100 கிலோங்க. 100 கிலோவுக்கு ரூ. 9400.
நீங்கள் வந்து என்ன கிடைக்கும்னா 70% அதாவது 1 கிலோவுக்கு 700 கிராம் கிடைக்கும். அப்போ 100 கிலோவுக்கு 70 கிலோ கிடைக்குங்க. அப்போ நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. 9400 டிவைட் பை 70 கிலோ போட்டிங்கன்னா என்ன விலையாச்சுன்ட்டுங்க. அந்த விலைக்கு உடைச்சோம்னா நமக்கு ஆயில் பர்சன்டேஜ் நாட்டுக்கடலைல 40லேருந்து 42% தான் கிடைக்குங்க. அப்போது நம்ம எந்த விலைக்கு விற்க முடியுங்க. இன்றைக்கி வாடிக்கையாளர் வந்து பார்த்தீங்கன்னா 10% வாடிக்கையாளர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான பொருளுக்கு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி 90% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபைண்ட் ஆயில் தான் சாப்பிட்றாங்க. அப்படிங்கும்போது அது சாத்தியம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூபி பருப்பு, ராஜஸ்தான் பருப்பு இப்படி வந்திருக்கும். இப்படி வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்த உடனே ஆட்ட முடியாது. இந்த பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சராக இருக்குங்க. நான் சொன்ன 7லேருந்து 8% மாய்ஸ்சராக இருக்கும். வந்த பருப்பை நம்ம மறுபடியும் சோலார் ட்ரையரில் காய வைப்போம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த பருப்பு ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரையரில் காயுங்க. இந்த பருப்பு காஞ்சாதான் இப்போ நல்லா சூடாக இருக்குங்க. இந்த பருப்பு நல்லா காஞ்சா மட்டும்தான் பொங்காது, கசப்பு வராது, செல்ஃப் லைஃப் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக காய வச்சு தான் ஆட்டுவோங்க. ஒரு நாள் காய வைக்காம ஆட்ட மாட்டோங்க. இது யூபி பருப்பு காஞ்சிட்டு இருக்குதுங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பருப்புங்க. இது வந்து ராஜஸ்தான் பருப்பு இது காய வச்சுருக்குங்க. இந்த மாதிரி ஒரு செக்கு எண்ணெய் உற்பத்தியாளர் தரமாக உற்பத்தி பண்ணாங்கன்னா அவங்க வாங்கின பருப்பில் காய வைக்கணுங்க. காய வச்சா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுக்குற 7 மாய்ஸ்சர் 8 மாய்ஸ்சர் வந்து இது நல்லா காயும் போது என்ன ஆகும்னா இந்த பருப்பு வந்து மாய்ஸ்சர் போயிடும். மாய்ஸ்சர் போச்சுன்னா அவங்க சொல்கிற அந்த 6 மாய்ஸ்சர் போச்சுன்னு வச்சுக்கோங்க 1000 கிலோக்கு 60 கிலோ போயிருங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி விற்கிற விலைக்கு 110 ரூபான்னு வச்சுக்கோங்க. 1000 கிலோவுக்கு உங்களுக்கு 940 கிலோ வந்துச்சுன்னா 1,10,000 டிவைட் பை 940 கிலோ எடை போட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம சும்மா 60 கிலோவுக்கு காசு கொடுக்கணுங்க. 6600 பக்கம் நமக்கு இடையிலேயே போயிருங்க. காஞ்சதுலேயே போயிருங்க. ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்கும்னா காய வச்சு தான் நம்ம ஆட்டி ஆகணுங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்கு எண்ணெய் உற்பத்தியாளரும் பயன்படுத்துகிற மிஷினை வச்சு அவுட்புட் வருங்க. இப்போ மரச்செக்கு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 10 கிலோ கடலையை போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இரும்பு செக்கை விட ஒரு 5% அவுட்புட் கம்மியாக கிடைக்குங்க. அப்போ அந்த 5% வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த விலை வந்து ஏறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆட்டிக்கு அப்புறங்க நம்ம மறுபடியும் வந்து இந்த மாதிரி ட்ரம்மில் ஊற்றி தெளிய வைப்போம். தெளிய வச்சா கீழே வந்து புண்ணாக்கு நிற்குங்க. அந்த புண்ணாக்கு நிற்கிறது நம்ம கணக்கு வராதுங்க. இந்த மாதிரி புண்ணாக்கு நிற்கிறத எத்தனை பேர் கணக்கு போடுறாங்கன்னு தெரியாது. அப்படி கணக்கு போடாமல் தொழில் பண்ணோம்னா நமக்கு இந்த புண்ணாக்கு நிற்கிறதும் லாஸ் தாங்க. இயற்கையான முறையில் இந்த எண்ணெய் வந்து தெளியறதுக்கு 10லேருந்து 15 நாள் ஆகுங்க. அப்போ அந்த 10லேருந்து 15 நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொறுமையாக இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பண்ண முடியுங்க. உடனே ஆட்டின உடனே விற்பனை பண்ண முடியாதுங்க. இந்த மாதிரி செக்கு எண்ணெய் உற்பத்தியாளருக்கெல்லாம் நிறைய நேரம் வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுற வரைக்கும் நிறைய நேரங்கள் ஆகுங்க. நேற்று என்னோட நண்பர் ஒருத்தர் ராஜஸ்தானில் நிலக்கடலை வந்து விலையை விசாரித்தார். அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், இந்த கடலை வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸு 90 ரூபா போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த கடலை வந்து என்ன பிரச்சனைனா இந்த 2 பீஸ் கடலை வந்து கசப்பறக்கு வாய்ப்பு இருக்குது, பொங்கறக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபா போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? அடுத்ததாக நீங்கள் பார்க்குற கடலை 91 ரூபா போட்டிருக்காங்க. இதுவும் 2 பீஸ் தாங்க. இதுவும் 2 பீஸ் தான். பாருங்க 91 ரூபா போட்டிருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது 93 ரூபாய்க்குங்க. 93 ரூபாய்க்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள், இதெல்லாம் நம்ம மக்களுக்கு வந்து பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. முதல்ல உற்பத்தியாளரே பெருசாக வாங்க மாட்டாங்க. அடுத்ததாக பாருங்கள் 97 ரூபாய்க்கு ஒரு கடலை போட்டிருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பழைய கடலைங்க. இது வந்து பழைய கடலை, பழைய கிராப்பு. இதில் வந்து மிக்சடாக இருக்குதுங்க. முழுசாக இருக்கிறது இருக்குது, 2 பீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 99 ரூபா கடலைங்க. இது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நேற்று நண்பர் வந்து ராஜஸ்தானில் விசாரிச்சதுங்க. பாருங்கள், இது வந்து புது கடலை. மாய்ச்சர் வந்து 7லேருந்து 8%ங்க. பார்த்தீங்களா? மாய்ச்சர் வந்து 7லேருந்து 8% புது கடலைங்க இது. இதுலேயும் வந்து கொஞ்சம் 2 பீஸ் வந்து மிக்சிங் இருக்குங்க. பாருங்கள், 7 மாய்ச்சருங்க. ஆயில் பர்சன்டேஜ் 48 போட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 101 ரூபா கடலைங்க. அதாவது ராஜஸ்தான்லேயே 101 ரூபாய்ங்க. இது பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நீட்டாக க்ளீனாக இருக்குங்க. இது வந்து 101 ரூபாய்ங்க இந்த கடலைங்க. ராஜஸ்தான்லேயே 101 ரூபானா வந்து சேர்றதுக்கு ஜிஎஸ்டி எத்தனை பிரச்சனைகள் இருக்குது. அப்போது ஒரு வியாபாரி எப்படி வந்து கம்மி விலையில் நிலக்கடலையும் நம்ம கொடுக்க முடியுங்க. இது வந்து செக்கு எண்ணெய்க்காரங்களை யோசிங்க. அதே மாதிரி எண்ணெய் வாங்குறவங்களும் கண்டிப்பாக இது யோசிக்கணுங்க. ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய்ங்கிறது உற்பத்தி ஆகுது. நம்ம ஊரில் விளையிறது இல்லைங்க. நம்ம ஊரில் நிலக்கடலை சரியாக விளையிறதில்ல, மழை இல்லைங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, நீங்கள் பார்த்த நிலக்கடலை வந்து பார்த்தீங்களா, மாய்ஸ்சர் அண்டர் 8%ங்களாமா. 8% மாய்ஸ்சர்னு போட்டிருக்கான், ஈரப்பதங்க. பார்த்தீங்களா? இதுதான் நான் சொன்ன விஷயங்க. காய வைக்கும்போது, ஈரம் காயும்போது அந்த வெயிட் லாஸ் வந்துடுங்க நமக்கு. இதுதாங்க என்னோட நண்பர் எனக்காக சேகரித்து சொன்ன தகவலுங்க. அவர் வந்து நாக்பூரில் இருக்கார். அவர் எனக்காக குஜராத்தில் ராஜஸ்தான் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு சொன்னாருங்க. இதுதான் நிலக்கடலையோட நிலவரம்.
நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து எனக்கு கிடைச்ச தகவலுங்க. ஏன்னா விலை வந்து ஏறிட்டு இருக்கு. நம்ம முன்னாடியே சொன்னோம், ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். ஒரு 25 நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா விலை ஏறிட்டு இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தோம். நல்லாவே ஏறிட்டு இருக்குங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நமக்கு வந்து மார்ச் மாதம் ஆந்திரா பருப்பு நமக்கு வந்து சீசன் ஆரம்பிக்குங்க. மார்ச்லேருந்து உங்களுக்கு ஜூலை வரைக்கும் ஆந்திரா பருப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சீசன் வந்தால் தான் இன்னும் விலை குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்றைக்கி நிலவரம் இப்படி தான் நிலக்கடலை இருக்குதுங்க. அதே மாதிரி செக்கு எண்ணெய் உற்பத்தியாளர்கள் நமக்கு வந்து கடலெண்ணெய் தான் முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடலெண்ணெய் தான் வந்து உற்பத்தி அதிகம். அதனால் நீங்கள் அவங்க விற்கிறாங்க இவங்க விற்கிறான்னு சொல்லி விலையை பார்க்காதீங்க. தரத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நல்ல தரமான பொருட்களை கொடுங்க. வாடிக்கையாளர்கள் நல்ல பொருளாக இருந்துச்சுன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பேரம் பேசாமல் நல்ல பொருட்களை நம்ம விலை ஏறினாலும் அவங்க விலை கொடுத்து வாங்கிக்கிறாங்க. எங்கள் வாடிக்கையாளர் அப்படி தான் வாங்குறாங்க. அதனால் தரத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 5லேருந்து 10% மார்ஜின் கரெக்டாக பார்த்து கரெக்டாக தொழில் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா நல்ல பொருட்களை உற்பத்தி பண்ணுறேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தொழில் இருந்தால் நம்ம மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஆரோக்கியமான உணவுப் பொருள் சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றிங்க.